நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் மகனே, நீ கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாத. ஆண்டவர் நம்மளை சிக்ஷிக்கும் போது, அதாவது ஒரு சில வழிகளிலே நம்மளை நடத்துவோம். அது கஷ்டமாவும் இருக்கும், ஹாப்பியாவும் இருக்கும். அது எந்த பாதையில் நடத்துறாருன்றது அப்பாவுக்கு உங்களுக்கு தான் தெரியும். ஆனா அந்த சிக்ஷையிலே அப்பா ஒரு சில சிக்ஷைகளை நம்மளுக்கு நடத்தும் போது அது என்ன பண்ணக்கூடாது, அற்பமா, சி இதுக்கு தான் நான் கிறிஸ்தவத்துல வரமாட்டேன்னு, சி இதுக்கு தான் நான் தேவனிடத்துல நான் அன்பு கூற மாட்டேன்னு, சே இதனால தான் நான் ஆண்டவரை அப்பா இது ப்ரேயர் பண்ண மாட்டேன், பைபிள் ரீட் பண்ணாம இதனால தான் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, அதை அசப்தப்படக்கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது. அவர் கடிந்து கொள்ளும் போது நீ சோர்ந்து போகாதே. அப்பா ஒரு சில நேரம் தப்பு பண்ணும் போது என்ன பண்ணலாம், தகப்பன்னா கேட்பாங்க தானே. உலகத்துல இருக்கிறவங்க அப்பா நீங்க தப்பு பண்ணாக்கா சூப்பரா செய்யற தொடர்ந்து செய்வார சொல்லுவாரா, சொல்ல மாட்டாரு தானே. இப்போ அவரே இப்படி சொல்லுவாருன்னும் போது வானத்தையும் பூமியும் படைச்ச சர்வவல்லர் நம்ம அப்பாவா இருக்கிறாரு. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு சில நேரங்களிலே தப்பு செய்த போது தன் பிள்ளைகளை சிக்ஷைகள் நடத்தி அதுல கடிந்து கொள்ளுவா. கடிந்து கொள்ளும் போது நீ என்ன பண்ணக்கூடாதா, சோர்ந்து போக கூடாது. ஏன்னா 12ஆம் வசனம் சொல்லப்படுது, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இது. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல. ஒரு புள்ள மேல அன்பா இருந்தாதான் ஒரு தகப்பன் என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா இங்க போவாத, அது பண்ணாத, இது பண்ணாத. ஏன் தெரியுமா, அது உனக்கு தீமையை கொண்டு வரும். ஏன் தெரியுமா, கண்டிப்பா நீ கெட்ட பையனா மாறுது. ஏன் தெரியுமா, இது உனக்கு சரியானது வராது, எனக்கு தெரியும், அப்போ எதிர்காலம் ஸ்பாயில் ஆகும் அப்படின்னு சொல்லுவாரா. அதே போலதாங்க இங்க கேட்கிறார் ஆண்டவரு, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷிக்கிறார். ராமேன்னு சொல்லுங்க. அப்போ ஒரு சில நேரங்களிலே ஏன் தான் ஆண்டவர் இந்த பாதையில் நடத்துறாருன்னு தெரியலையா, ஒண்ணு இல்ல, உங்க மேல அன்பா இருக்கிறாரு. ராமேன்னு சொல்லுங்களேன். இந்த கால வேலையில ஆண்டவர்களோட பேசுறது அதுதான். நான் சிக்ஷிக்கிற சிக்ஷை நீ அற்பமா என்னாது, நான் உன்னை சிக்ஷிக்கும் போது நீ சோர்ந்து போவாத. ஏன் தெரியுமா, நான் உன் மேல அன்பா இருக்கிறேன், அதனால உன் வழி இடறிடக்கூடாது என்பதற்காக நான் என்ன பண்றேன், சிக்ஷையை உனக்கு அனுமதிக்கிறேன். இது நல்லதுக்காகவே நல்லதுக்காகவே நல்லதுக்காகவே. அதனால ஆண்டவர் சிக்ஷிக்கும் போது முகம் சுளிக்கிறத விட்டுட்டு மாறாக, தேவனே நீர் சிக்ஷிக்கிறதுக்காக உனக்கு நன்றிப்பா என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிங்க. கர்த்தர் உங்கள் நடுவிலே பெரியவராயிருந்து காரியங்களை வாக்கு செய்வார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.